வெல்கம் டு காமர்ஸ் கிளாஸ் நம்பர் 1 அண்ட் 2ல நம்ம பார்க்குறப்ப சாப்டர் நம்பர் 1 ஃபுல்லாகவே பார்த்தோம். பேசிக் காமர்ஸ்னால் என்ன, ராஜாக்கள் காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி சாப்டர் 2வை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆப்ஜெக்டிவ் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். ஆப்ஜெக்டிவ் ஆஃப் பிஸ்னஸ்னால் என்ன, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதோட நோக்கம் என்ன, அப்புறம் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டாபிக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். பேசிக்காகவே இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபண்டமெண்டல்ஸ் தான் கற்றுட்ருக்கோம் யூனிட் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும். அதனால தான் சாப்டர் 1ல் பேக்ரவுண்ட் பார்த்தோம், ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பார்த்தோம். சாப்டர் 2ல் நம்ம ஆப்ஜெக்டிவ் ஆஃப் பிஸ்னஸ் பார்க்க போகிறோம். சரி, வாங்க கிளாஸுக்கு போகலாம். ஸோ இந்த செகண்ட் சாப்டர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி என்னென்ன பிஸ்னஸோட ஆப்ஜெக்டிவ்ஸ், அதுக்கு முன்னாடி பிஸ்னஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்காக ஒரு ஹியூமன் ஆக்டிவிட்டிலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஹியூமன் ஆக்டிவிட்டி இஸ் த ஆக்டிவிட்டி பர்ஃபார்ம்டு பை த ஹியூமன் பீயிங் டு மீட் ஹிஸ் ஹர் நீட்ஸ் அண்டு வாண்ட்ஸ் ஆர் மே பி ஃபார் அ பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதாவது என்னென்னா, ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஹியூமனால் பர்ஃபார்ம் பண்ணக்கூடியது, ஒரு மனிதனால் செய்யக்கூடியது மனித செயல்பாடுகள்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மனித செயல்பாடுகள் எதுக்காக பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டு மீட் ஹிஸ் ஆர் ஹர் நீட்ஸ், அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்காக, இல்லை ஒரு தனிப்பட்ட மனிதனோட திருப்திக்காக அவங்க செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா இந்த ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் கீழே வருது. Human activities can be categorized into economic and non-economic activities. ஸோ இந்த ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க, 2 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அண்டு நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டின்னு சொல்லிட்டு 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? ஹியூமன் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு மனிதனோட அவனோட திருப்திக்காகவோ அல்லது அவனோட தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காகவோ செய்யக்கூடிய செயல்கள், அதுதான் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ். சரிங்களா? இதை ரெண்டு டைப்பாக பிரிக்கிறாங்க. எக்கனாமிக் அண்டு நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டின்னு சொல்லிட்டு 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டிவிட்டீஸ் அண்டர்டேக்கன் வித் த ஆப்ஜெக்ட் ஆஃப் ஏர்னிங் மணி இஸ் கால்டு எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். எந்த ஒரு வேலையை செய்கிறப்பையும் அது மூலமாக நமக்கு ஒரு பணம் கிடைக்கிது, அதோட முக்கியமான நோக்கம் என்னவா இருக்கும் பாருங்க, ஆப்ஜெக்ட் ஆஃப் ஏர்னிங் மணி. அந்த என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அந்த செயலோட முடிவு எதுவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, அவன் ஏதாவது ஒரு வகையில் பணம் சேர்க்கறதுக்காக இஸ் கால்டு எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். எக்ஸாம்பிள், ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் பை மேனுஃபேக்சரர்ஸ். மேனுஃபேக்சரர் எதுக்காக ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க, அவங்க கண்டிப்பாகவே பணத்துக்காக தான். அந்த பொருளை வாங்கி அது மூலமாக லாபம் ஈட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மூலமாக பணத்துக்காக தான் அவங்க பண்ணுவாங்க. தென் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் குட்ஸ் பை ஹோல்சேலர், செல்லிங் பை த ரீட்டைலர். ஸோ இதெல்லாம் என்ன காரணம், ஒரு இடத்துல ஒரு கடை வச்சுருக்காங்க அப்படிங்கிறப்ப எதுக்காக வச்சுருப்பாங்க, ஏதாவது ஒரு பொருளை சம்பாதிக்கலாம், பணம் ஈட்டலாம் அப்படிங்கிற ஒரு வகையில் ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்க்கு பேர் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். ஆக்டிவிட்டீஸ் அண்டர்டேக்கன் வித் த ஆப்ஜெக்ட் ஆஃப் ஏர்னிங் மணி இஸ் கால்டு எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். ஓகேங்களா? அடுத்து நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மன திருப்திக்காக பண்ணுறது. ஆக்டிவிட்டீஸ் அண்டர்டேக்கன் டு சாட்டிஸ்ஃபை சோசியல் அண்டு சைக்காலஜிக்கல் நீட்ஸ் ஆர் கால்டு நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இந்த நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது அவங்களோட மன திருப்திக்காக பண்ணுறது. அதில் எந்த ஒரு பணமுமே அவங்களுக்கு வராது. ஓகேங்களா? அவங்களுக்கு அதில் எந்த ஒரு பணமுமே வராது, எந்த ஒரு சம்பாத்தியமுமே இருக்காது. அதில் இருந்தாலும் அந்த ஆக்டிவிட்டி எதுக்காக பண்ணுவாங்கன்னா, அவங்களோட சொசைட்டிக்காகவும், அதாவது அவங்க ஃபேமிலியாக இருக்கலாம், அவங்களோட சமுதாயமாக இருக்கலாம், ஏதாவது ஒரு விஷயத்துக்காக, ஏதாவது ஒரு விஷயமாகவோ சைக்காலஜிக்கலாக மன ரீதியாக அவங்களுக்கு ஒரு திருப்தி தேவைப்பட்டுச்சுன்னா அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்ன்னு பேர் சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் என்னது, குக்கிங் ஃபுட்ஸ் ஃபார் ஃபேமிலி. ஸோ வீட்டுக்காக என்ன பண்ணுறது, உணவு தயாரிக்கிறது. அம்மா சம்பளம் கேட்பாங்களா, டெய்லி 10 தோசை சாப்பிட்ட, 11வது தோசை இந்தா, இதுலேருந்து தோசை 10 ரூபா அப்படின்னு தான் சொல்லுவாங்க? கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க. சரிங்களா? அது மாதிரி தான் செலிப்ரேட்டிங் த ஃபெஸ்டிவல்ஸ், வாட்சிங் மூவி இன் த தேட்டர், அதெல்லாம் நமக்கு சம்பளம் தரக்கூடியது, அதெல்லாம் நமக்கு செலவு. இருந்தாலும் ஏன் போகிறோம், நம்மளோட
நம்மளோட மன திருப்திக்காக நம்ம போகிறோம். அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க பார்த்தா நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்க்கும் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேபிள் காலம்னு சொல்லியிருக்காங்க. டெஃபினேஷன்ஸ்: எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ஆர் those which are undertaken to earn money or financial. பேசிக்காகவே இது எதுக்கு டெஃபினேஷன் இந்த டெஃபினேஷன் மூலமாக இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்க்கும் நான் எக்கனாமிக் என்ன டிஃப்ரெண்ட்டு, பேசிக்காகவே என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இது எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸுங்கிறது பணம் சம்பாதிக்காக பண்ணுறது. நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது எந்த ஒரு பண தேவையில்லை, அவனோட மன திருப்திக்காக பண்ணுறது. இதோட மோட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோல் மோட்டிவ் இஸ் டு ஏர்ன் மணி ஆர் ஃபினான்சியல் கெயின். பண வழியில் நமக்கு ஏதாச்சும் ஒரு ஊதியமோ இல்லை ஏதாவது ஒரு விஷயமும் வரதுக்காக பண்ணுறது. ஒர்க்கிங் ஆஸ் அ லாயர் எதுக்காக பண்ணுவாங்க? வாதாடுவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா எதுக்காக வாதாடுவாங்க? பணத்துக்காக தான் வாதாடுவாங்க. undertaken for satisfaction of social, psychological or emotional needs. Visit to the temple. ஏதாவது ஒரு பேசிக்கான ஒரு விஷயத்தை பண்ணுறது, அவங்க மன திருப்திக்காக பண்ணுறது தான் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டின்னு சொல்கிறாங்க. தென் மணி மெஷர்மெண்ட்ஸ். ஆல் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் கேன் பி வேல்யூடு இன் அ மானிட்டரி டேர்ம்ஸ். எல்லா எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸுமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் ஒரு மானிட்டரி டேர்மில், அதாவது என்ன சொல்கிறாங்க, பண வகையில் ஏதாச்சும் ஒரு மதிப்பு இருக்கும். டாக்டர் ஃபீஸ் 500 ரூபா, லாயர் ஃபீஸ் 1000 ரூபா, 1 கிலோ பருப்பு விற்றீங்கன்னா 10,000 ரூபா. அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களில் மணி மெஷர்மெண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸை பொறுத்த வரைக்கும் வேலிட் இந்த மணியில் வந்து கொண்டு வரவே முடியாது, பணத்துக்கு கீழே கொண்டு வரவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. தென் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ஆர் ரிலேட்டட் டு கிரியேஷன் ஆஃப் வெல்த். ஸோ சொத்துக்களை தயாரிக்கிறதுக்காக, சொத்துக்களை சேர்க்கறதுக்காக எக்கனாமிக் ரிலேஷன்ஷிப். நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது இது வந்து எந்த ஒரு வெல்த்தையுமே கிரியேட் பண்ணாதுன்னு சொல்கிறாங்க. அவுட்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ரிசல்ட் இன் தி ப்ரொடக்ஷன், ப்ரொக்யூர்மெண்ட், டிஸ்ட்ரிபியூஷன் அண்டு கன்சம்ஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ இந்த எல்லா எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸுமே எதை பேஸ் பண்ணி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டி எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷனாக இருக்கலாம், இல்லை ப்ரொக்யூர்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கலாம், இல்லை கன்சப்ஷனாக இருக்கலாம், ஏதாவது ஒரு வகையில் பணம் வரக்கூடிய விஷயமா இருக்கும். The end result of a non-economic activity is the mental, emotional or psychological satisfaction of the person doing the activity. ஸோ அந்த பசங்கள்லாம் அந்த கடைசி ரிசல்ட் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸை பொறுத்த வரைக்கும் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட மன ரீதியாக, இல்லைன்னா ஒரு எமோஷனல் ரீதியாக, இல்லைன்னா ஒரு சைக்காலஜிக்கல் ரீதியாக அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தரக்கூடிய விஷயமா இருக்கணும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? தென் டியூரேஷன் அப்படிங்கிறது, இதோட டியூரேஷன் எப்படி இருக்கும்? எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ஆர் repetitive. They are done on a regular basis or to earn a living. வாழ்கிறதுக்கு தேவையான பொருட்களை செய்கிறது. அவங்க வாழ்நாள் முழுவதும் செஞ்சு தான் அவங்க கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு வேலையை செஞ்சுட்டு தான் இருக்கணும். ஸோ அதுதான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டின்னு சொல்கிறாங்க. நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் மே வி நாட் undertaken regularly. Usually they are done during the free time. Shankar visits orphanage into his free time. ஸோ இந்த நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸை பொறுத்த வரைக்கும் ரெகுலராக இருக்காது, யூஸ்வலாக ஃப்ரீ டைமில் எடுத்துக்குவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னா ஒரு ஆர்ஃபனேஜுக்கு போகிறது, நம்ம தினைக்கும் ஆர்ஃபனேஜ் போயிட்டு இருக்க மாட்டோம். அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் என்ன பண்ணுவோம், ஏதாச்சும் ஒரு வாரத்தில் ஒரு நாளோ ஏதாச்சும் நம்ம ஃப்ரீ டைமில் தான் நம்ம பார்ப்போம். அது மாதிரி தான். ஓகேங்களா? தென் சோர்ஸ் ஆஃப் இனிஷியேஷன். எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ஆர் இனிஷியேட்டட் டு சாட்டிஸ்ஃபை த ஹியூமன் நீட்ஸ் அண்ட் வான்ஸ். எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது? மனித தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக ஆரம்பிக்கப்பட்டது. நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது ஒரு எமோஷனலுக்காகவும் ஒரு சென்டிமெண்டல் ஸ்பெஷலாலே வருதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ இந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது பார்த்தீங்களா, என்ன சொன்னேன், ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. அது எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அண்ட் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டின்னு பேர் வைக்கிறாங்க. எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் பணம் சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள். நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் மன திருப்திக்கான விஷயங்கள். காசு கேட்க மாட்டாங்க, பட் அவங்களுக்கு ஒரு மனசு திருப்தியாக இருக்கும், இல்லை அவங்களோட கடமையாக இருக்கும் அது செய்கிறது. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லுவாங்க. தென் இந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸை 3 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. 1 எம்ப்ளாய்மெண்ட், 2 ப்ரொஃபஷன், 3 பிஸ்னஸ். ஸோ இந்த எம்ப்ளாய்மெண்ட், ப்ரொஃபஷன், பிஸ்னஸ் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். எம்ப்ளாய்மெண்ட் it refers to
the occupation in which people work for other and get remuneration in the form of wages or salaries. ஸோ இந்த எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தொழில் ஆக்குபேஷன் ஒரு தொழில் இன் விச் பிளேஸ் இன் விச் பீப்புள் ஒர்க்ஸ் ஃபார் அதர்ஸ் என்ன பண்ணுறாங்க மற்றவங்களுக்காக வேலை செஞ்சு அதனால் ஏதாவது ஒரு அமௌண்ட்டை வந்து வாங்குறாங்க பார்த்தீங்களா அதாவது வேறவங்களுக்காக வேலை செஞ்சிடுறாங்க அவங்க அந்த அவங்க செய்கிற வேலைக்காக ஏதாவது ஒரு வகையில் ஒரு ரெமுனரேஷன்ஸ் வாங்குறாங்க பார்த்தீங்களா என்ன வேஜஸ் ஆகவோ சேலரிஸ் ஆகவோ வாங்குறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு பேர் தான் எம்ப்ளாய்மெண்ட் அந்த விஷயத்துக்கு பேர் தான் எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்கிறாங்க தென் ப்ரொஃபஷன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷன் ஆர் தோஸ் ஆக்குபேஷன்ஸ் விச் இன்வால்வ் ரெண்டரிங் ஆஃப் பர்சனல் சர்வீசஸ் ஆஃப் எக்ஸ்பர்ட் ஆஃப் அ ஸ்பெஷல் அண்ட் எக்ஸ்பர்ட் நேச்சர். ஸோ ஒரு சில விஷயங்களில் ஒரு சில பேர் பிஹெச்டி முடிச்சிருப்பாங்க ஒரு சில பேர் நல்ல ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸாக இருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா ஆர்மி டாக்டர்ஸு அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா லெக்சரர்ஸ் இருப்பாங்க அவங்களோட தொழிலை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க அவங்களுக்கு பேர் ப்ரொஃபஷன்னு சொல்கிறாங்க சரிங்களா ஸோ எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு மற்றவங்களுக்காக ஒரு ஒர்க்கை பண்ணி அது மூலமாக ஏர்ன் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் அதே மாதிரி இந்த ப்ரொஃபஷன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த அவங்க எக்ஸ்பர்ட்டாக இருக்கிற விஷயத்த மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்து அது மூலமாக ஏர்ன் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபஷன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா தென் இதோட தேர்ட் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஸோ இதோட தேர்ட் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் refers to the human activity any human activity undertaken on a regular basis with the object of earn profit through production, distribution, purchase and the sale of goods and services. இதுதான் நம்மளோட டாபிக் இந்த 3 டைப் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் என்னென்ன சொன்னாங்க ஃபஸ்ட்டு எம்ப்ளாய்மெண்ட்டு 3 டைப் ஆஃப் ஹியூமன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் 3 டைப் பிரிக்கிறாங்க அது என்னன்னு சொல்கிறாங்க எம்ப்ளாய்மெண்ட்டு ப்ரொஃபஷனு அண்டு பிஸ்னஸ் சொல்கிறாங்க எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது மற்றவங்களுக்காக வேலை செஞ்சு அது மூலமாக ஏர்ன் பண்ணுறது ப்ரொஃபஷன் அப்படிங்கிறது அவங்க எக்ஸ்பர்ட்டாக இருக்கிற விஷயத்த மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்து அது மூலமாக அமௌண்ட் ஏர்ன் பண்ணுறது தென் பிஸ்னஸ் அப்படிங்கிறது நம்மளோட முக்கியமான டாபிக் பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஹியூமன் ஆக்டிவிட்டி அண்டர்டேக்கன் ஆன் த ரெகுலர் பேசிஸ் என்ன சொல்கிறாங்க ரெகுலராக அந்த வேலையை பண்ணுறாங்க ஆப்ஜெக்டிவ் டு ஏர்ன் ப்ராஃபிட் வருமானத்திற்காக பண்ணுறாங்க இதனால் த்ரூ ப்ரொடக்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன் பர்ச்சேஸ் அண்ட் சேல் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஸோ ஒரு விஷயத்தை தயாரிக்கிறதாலையோ இல்லை ஒரு விஷயத்தை மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கறதாலையோ பர்ச்சேஸ் பண்ணுறதுனால சேல் பண்ணுறதுனால குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் சேல் பண்ணுறதுனால ஒருத்தர் லாபம் ஈட்டுவார் ஒருத்தர் லாபம் அவரோட மோட்டிவ் லாபமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் பிஸ்னஸ்ன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த பிஸ்னஸை வந்து திரும்பவும் பார்த்தீங்கன்னா 3 பேசிக்ஸில் பிரிக்கிறாங்க ஹியூமன் ஆக்டிவிட்டீஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்லேருந்து பார்க்காம அதாவது ரிவைஸ் பண்ணலாமா ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்னால் என்னது மனித செயல்பாடுகளை 2 வகையாக பிரிக்கிறாங்க எக்கனாமிக் அண்ட் நான் எக்கனாமிக்ன்ட்டு அந்த எக்கனாமிக்கை திரும்ப 3 வகையாக பிரிக்கிறாங்க என்னென்னு பிரிக்கிறாங்க எம்ப்ளாய்மெண்ட்டு ப்ரொஃபஷனு அப்புறம் பிஸ்னஸ் சொல்லிட்டு 3 வகையாக பிரிக்கிறாங்க ஸோ நமக்கு பிஸ்னஸ் தேவைப்படுறதுனால ஸோ இந்த பிஸ்னஸை இன்றைக்கி என்ன மாதிரி சப் கேட்டகரிஸாக பிரிக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் ஓகேங்களா எதை பேஸ் பண்ணி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைஸு ஓனர்ஷிப்பு அண்டு ஃபங்க்ஷன் சைஸ் அப்படிங்கிற அந்த தொழில் நிறுவனத்தோட அளவை வச்சு முடிவு பண்ணியிருக்காங்க அப்புறம் அதோட ஓனர்ஷிப்பை வச்சு முடிவு பண்ணியிருக்காங்க அப்புறம் அதோட செயல்பாடுகள் ஃபங்க்ஷன்ஸை வச்சு முடிவு பண்ணியிருக்காங்க செயல்முறைகளை வச்சு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ ஆக்டிவிட்டீஸை பேஸ்ட் ஆன் ஆக்டிவிட்டீஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டைப் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் ஸ்மால் ஸ்கேல் யூனிட்ஸ் ரெக்வயர் லெஸ் கேபிட்டல் ஸோ இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறாங்க ஒரு சின்ன முதலீடு போட்டு ஒரு வீட்டுக்குள்ளேயே தொழில் பண்ணுறவங்களா இருப்பாங்க சின்ன முதலீடு போட்டு சின்ன கடையாக பார்த்து ஒரு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா மட்டும் முதலீடு போட்டு பண்ணுறவங்களும் இருப்பாங்க அவங்க இந்த மாதிரி ஆளுங்களுக்கு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா எக்ஸாம்பிள் மேனுஃபேக்சரிங் டெக்ஸ்டைல்ஸ் இந்தி ஹேண்ட்லூம்ஸ் ஸோ இப்போ கைத்தறியெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் இருக்காது ஒரு பெரிய பட்டறை வச்சு ஒரு 10 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணி அப்படிலாம் கைத்தறி இருக்கவே இருக்காது சின்ன வீட்டில் இருப்பாங்க தான் என்ன பண்ணுவாங்க கைத்தறி பண்ணுவாங்க அந்த மாதிரி நிறுவனங்களுக்கு பேர் ஸ்மால் ஸ்கேல்னு சொல்கிறாங்க ஓகேங்களா தென் லார்ஜ் ஸ்கேலை பொறுத்த வரைக்கும் லார்ஜ் ஸ்கேல் யூனிட்ஸ் ரெக்வயர்ஸ் த ஹியூஜ் கேபிட்டல் எக்ஸாம்பிள் மேனுஃபேக்சரிங் டெக்ஸ்டைல் இன் தி டெக்ஸ்டைல் மில்ஸ் ரேமண்ட்ஸ் ராம்ராஜ் காட்டன்ஸ் இவங்கெல்லாம் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி என்ன காரணம் அவங்க அதுக்குன்னே நிலத்தை வாங்கி அதுக்குன்னே பில்டிங்கை கட்டி அதுக்குன்னு என்ன பண்ணுவாங்க கூட்டமாக வச்சு என்ன பண்ணுவாங்க அதுக்குன்ட்டு
அதுக்குன்னே இந்த மாதிரி விஷயங்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லார்ஜ் ஸ்கேல் யூனிட்ஸை பொறுத்த வரைக்கும் ஹியூஜ் எக்ஸாம்பிள் ஒரு கேபிட்டல் ட்ரைவ் பண்ணி சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி கூட சொல்கிறாங்க. ஓகேங்களா. தென் ஆக்டிவிட்டீஸ் பேஸ்ட் ஆன் ஓனர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று ப்ரைவேட் என்டர்பிரைசஸ். அண்ட் என்டர்பிரைசஸ் இஸ் செட் டு பி ப்ரைவேட் என்டர்பிரைசஸ் where it is owned and managed and controlled by person other than government. கவர்மெண்ட்டை தவிர அவங்களே சொந்தமாக கடை வச்சு அவங்களே சொந்தமாக தொழில் வச்சு அவங்க தான் ஓனர், அவங்க தான் கண்ட்ரோலர். அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி நிறுவனங்களுக்கு பேர் ப்ரைவேட் என்டர்பிரைஸ்ன்னு சொல்கிறாங்க. சோல் ப்ரோப்ரைட்டர்ஷிப். எக்ஸாம்பிள் சுந்தர் ஸ்டேஷனரிஸ். அந்த மாதிரி தான் நம்ம வீட்டு பக்கம் இருக்க மளிகை கடை, நம்ம வீட்டு பக்கம் இருக்க விஷயங்கள், நம்ம வீட்டு பக்கம் இருக்க ஒரு புக் ஷாப்பு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தான் கண்ட்ரோல் பண்ணுறாரு. ஸோ அதில் வந்து எந்த ஒரு கவர்மெண்டோட குறுக்கீடும் இல்லை அப்படின்னு நினச்சாங்கன்னா அதுக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்கிறாங்க. தென் பப்ளிக் என்டர்பிரைசஸ். The enterprise is said to be public enterprise where it is owned and managed and controlled by government or any of its agencies or both. அதான் சொல்கிறாங்க அந்த இடத்துல. ஸோ இந்த கவர்மெண்ட் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டால் நடத்தக்கூடிய விஷயங்கள். சரிங்களா. ப்ரைவேட்டை தவிர மற்ற விஷயங்கள் எல்லாமே, மற்ற கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கம்பெனிஸ் கீழே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஓஎன்சிஜின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி பேர் இவங்க சொல்லியிருக்காங்க. நம்ம ஊரில் சொல்லணும்னா கவர்மெண்ட் கம்பெனி என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு ஒரு லிஸ்ட் எடுத்து அனுப்புங்க பார்க்கலாம். சரிங்களா. ஜாயிண்ட் என்டர்பிரைசஸ். An enterprise said to be a joint enterprise is owned and managed controlled by government and private entrepreneurs. ஸோ கவர்மெண்டோட பார்ட்னர்ஷிப்பாக அதில் இருக்கும், ப்ரைவேட்டோட பார்ட்னர்ஷிப்பாக அதில் இருக்கும். அந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் என்டர்பிரைசஸ். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் மாருதி சுசுகி. ஸோ எதுக்காக மாருதி சுசுகி சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, மேக்ஸிமம் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மாருதி சுசுகி அப்படிங்கிறது கவர்மெண்டாலையும் இயங்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கும் அதில் ஷேர் ஹோல்டிங் இருக்கும், ப்ரைவேட்டுக்கும் அதில் ஷேர் ஹோல்டிங் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த ஜாயிண்ட் என்டர்பிரைஸ்ன்னு சொல்கிறாங்க. தென் பேஸ்ட் ஆன் ஃபங்க்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று இண்டஸ்ட்ரி. Industry includes all those activities which is concerned with the raising, producing or processing of consumer goods. Example bread, butter, cheese, shoes and capital goods like a machineries. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பிரெட் தயாரிக்கிற கம்பெனி, தயாரிப்பு கம்பெனின்னு சொல்கிறாங்க. தொழிற்சாலைகள்னு நம்ம சொல்லுவோம் தமிழில். ஸோ அந்த மாதிரி ஒரு பொருளை தயாரிக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடியவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறாங்க. தென் காமர்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் எஸ்டாப்ளிஷ் த லிங்க் பிட்வீன் த ப்ரொடியூசர்ஸ் அண்ட் கன்சூமர் ஆஃப் குட்ஸ் அண்ட் மெயின்டைன்ஸ் த ஸ்மூத் அண்ட் அன்இன்டர்பிரட்டட் ஃபாலோ ஆஃப் குட்ஸ் ஃப்ரம் த ப்ரொடியூசர் டு த கஸ்டமர். ஸோ காமர்ஸ் அப்படிங்கிறது அந்த இண்டஸ்ட்ரியில் தயாரிக்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில் தயாரிக்கிற பொருளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த காமர்ஸில் தான். அந்த பொருளை ஸ்மூத்தாக எந்த ஒரு தடைகளுமே இல்லாமல் மக்கள் கையை சேர்ற வரைக்கும் கஷ்டப்படுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த காமர்ஸில் இருக்கவங்களா இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ அடுத்தது இந்த முக்கியமான டாபிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் சொல்கிறாங்க. அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது சிறப்பம்சங்கள்னு சொல்கிறாங்க. ஸோ சிறப்பம்சங்கள் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று. எதனால் இந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறது சிறப்பாக விளங்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். சரிங்களா. தேங்க்யூ அண்ட் பாய். இன்னைக்கு கிளாஸுக்கு நான் ஒரு அசைன்மெண்ட்டு சொல்கிறேன். என்ன அசைன்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, கூகுளில் போய் சர்ச் பண்ணி எதெல்லாம் ஒரு 5 கவர்மெண்ட் கம்பெனி, ஒரு 5 பப்ளிக் கம்பெனி, ஓகேங்களா, ஒரு நோட்டில் எழுதணும். என்ன எழுதணும் பார்த்தீங்கன்னா, ஒரு 5 ப்ரைவேட் கம்பெனிஸ், ஒரு 5 பப்ளிக் கம்பெனிஸ் அண்டு ஒரு 5 ஜாயிண்ட் என்டர்பிரைசஸ் சர்ச் பண்ணி எனக்கு ஒரு நோட்டில் எழுதி எனக்கு வந்து ஃபோட்டோ பிடிச்சி அனுப்புங்க. ஓகேங்களா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். பாய்.